சீமானை தூக்கில் போடு. நாங்களாம் சூடு சொரணம் இல்லாமல், நாங்களாம் தமிழர்கள் திராவிடர்களாகவும் எந்த உணர்வுமே இல்லாமல் ஏதாவது இலவசம் கிடைச்சா போதும், வயிறு நம்பினா போதும், ஊருக்காக கிடைச்சா கூட ஒரு நக்கிக்குன்னு ஒரு 4 நாள் நாங்கள் வாழ்ந்துட்டு போகலான்னு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மனுஷன் வந்து இனம் மொழி அது இதுன்னு சொல்கிறாரு. அதால் எங்களை உசுப்பிடுவார் இவரை வந்து தூக்கில் போடுங்க. வட்டிக்கு வாங்கி ஒட்டியானம் வாங்கினான் சார். அதுக்கப்புறம் ஒட்டியானத்தை விற்றானா, வட்டிக்கே சரியாக போச்சான். அப்போ அந்த அசல் என்னாச்சு? இப்போ ஏற்கனவே போக்குவரத்து நிறுவனங்கள் வந்து நஷ்டத்தில் போகுது. நாடே நட்டத்தில் டே பை டே திவால் ஆகிட்டு தானே வருது. கட்டம் வாங்கி பொண்டாட்டிக்கு ஒன்றா லிஃப்டி வாங்கி கொடுப்பாங்க சார். சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் இன்றைக்கி பஸ்ஸுக்கு லிஃப்டி போட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு போய் பொங்கிக்கின்னு அதுக்கு வந்து கேஸ் விலை ஏறி போச்சு, அது ஏறி போச்சு, கரண்ட் ஏறி போச்சு, ஸ்டவ் ஏறி போச்சு, கிருஷ்ணால் விலை ஏறி போச்சுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஒரு டோக்கன் தரோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 5 பேரா? 5 பேருக்கு கொடுத்தாலும் ஒரு டோக்கன் தரோம். ஒரு சென்டர் வச்சுருக்கோம். நீங்கள் அங்கே வந்து அந்த டோக்கனை பாத்திரம் நீங்களே எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தில் வாங்கிட்டு அப்படியே போய் சாப்பிடுங்க. பிரச்சனை முடிஞ்சது. சமூக நீதி மாடல் ஆட்சி. வீட்டில் பெண்கள் மட்டுமே சமைப்பதால் அது பெண் அடிமை. இது பெரியாரசத்துக்கு எதிரானது. எனவே அதனால் ஒரு படத்துக்கு 300 கோடி 200 கோடின்றாரு. இப்போ என்ன மிஞ்சி போனால் ஒரு 500 கோடி வாங்க போகிறானா? 50 ரூபான்னா நமக்கு பெரிய காசாக இருக்கலாம். 500 கோடி ரூபாங்கிறது அவங்களுக்கு சின்ன காசு தானே, ஒரு பார்ட் ஆஃப் மணி தானே அது. அந்த நோக்கத்தில் அவர் வந்து சொல்கிறாரு. அது ஒன்றும் வந்து விஜய் அவர்களை வந்து குறை சொல்லணும் அப்படிலாம் சொல்லலை. சாதாரணமாக அப்போ அவங்க பணக்கொழுப்பு அப்படின்றாங்களே, அதுக்கு இவனுக்கு வந்து திரள் நிதியை போய் கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. முதல்ல விஜய் அரசியல் ஆகிறாரோ இல்லையோ, விஜய் கூட இருக்கிறவங்க அரசியலாக மாறும். இப்படி தான் அந்த இமேஜை பார்த்து எல்லாரும் ஓடுறாங்க சார். இவங்களெல்லாம் விஜய் எப்போ புரிஞ்சுக்கின்னு அவருக்கு நேரடியாக இந்த விஷயங்கள் உணர்றாரோ அப்போ தான் விஜயால் ஏதாவது பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, நேற்று இந்த மாதிரி ஐயநாதன் மாதிரி போன்ற நபர்கள் நம்புவார், இன்றைக்கி வந்து ஆதவர்ஜனை நம்புவார். அது மட்டும் இல்லாமல் சீமான் போன்ற நபர்களை அவர்கள் கட்சியில் உள்ளவர்கள் விமர்சிப்பதை அவர் அலோவ் பண்ண முடியாது. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். பெரியார் குறித்து விமர்சனம் பல்வேறு மாவட்டங்களில் வழக்குகள் சீமான் மீது பதியப்பட்டது. இந்த அடிப்படையில் இன்று போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராக வேண்டி இருக்கிறது. இது எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். இன்றைக்கி வடலூர் காவல் நிலையத்தில் இவர் மீது கொடுக்கப்பட்ட புகாரில் ஆஜராவதற்கு ஒரு சம்மன் அழைப்பானை அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிய வருது. அதில் அவர் வந்து போகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சட்டம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அக்ரன்ஸ், அதாவது ஒரு குற்றத்திற்கு ஒரு இடத்துல மட்டும்தான் எஃப்ஐஆர் போடணும். அதுக்காக பல்வேறு இடங்களில் போகக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு கொலை நடக்குது. சென்னையில் கொலையானவரின் தம்பி இருக்கான்னு வச்சுங்க, இல்லை ஒய்ஃப் இருக்கா, ஒய்ஃப் போய் இந்த மாதிரி என் புருஷனை கொண்டுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ மதுரையில் அவங்க தம்பி இருக்கான், எங்கள் அண்ணன் நேற்று சென்னையில் கொத்திட்டாங்க அப்படின்னு அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுல்ல. அப்போது ஒரு குற்ற நடவடிக்கை, ஒரு குற்ற செயலுக்கு நீங்கள் ஒரு இடத்துல தான் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரியான சிஸ்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை. எடுத்துக்காட்டாக நம்ம சவுக்கு சங்கர் மேட்ரை சொல்லலாம், பல விஷயங்களில் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 76 இடங்களில் என்னவோ நியரிங் 75-76 இடங்களில் சீமான் மீது ஒரே குற்றச்சாட்டு வந்து ராமசாமியை இழிவாக பேசிட்டாருன்னு. அதால் இவங்க என்ன நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸ் படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல விசாரிக்கணும், எல்லா வழக்குகளும். இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் தேர்தல் ரிசல்ட் வர அன்றைக்கே கைது, 8ஆம் தேதி கைது, 9ஆம் தேதி சீமான் கைது அப்படிலாம் சொன்னாங்க. அது அந்த கூட்டத்தில் பிரதிபலிச்சுலாம் பார்த்தீங்க. அதுக்கு தான் ஏன் நாங்களாம் வெயிட் பண்ணுறோம், சீமானை பிடிச்சி போடு. நாங்கள் முதல்ல சீமான் வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் பேசினார் தெரியுங்களா, இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்து விட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இலங்கைனார்ல. அப்போது அந்த பேச்சுக்கு அப்புறம் அவரை கைதெல்லாம் பண்ணாங்கள்ல. அப்போ நாங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று ஓட்டினோம், சீமானை தூக்கில் போடு. நாங்களாம் சூடு சொரணம் இல்லாமல், நாங்களாம் தமிழர்கள் திராவிடர்களாகவும் எந்த உணர்வுமே இல்லாமல் ஏதாவது இலவசம் கிடைச்சா போதும், வயிறு நம்பினா போதும், ஒரு ஊருக்காக கிடைச்சா கூட ஒரு நக்கிக்குன்னு ஒரு 4 நாள் நாங்கள் வாழ்ந்துட்டு போகலான்னு இருக்கிறோம். இந்த நேரத்தில் காசுக்கு ஓட்டை வைக்கிறதுக்கு தயாராக இருந்து காசுக்காக ஓட்டு போடுறோம். இந்த நேரத்தில் இந்த மனுஷன் வந்து இன்னும் வந்து இனம் மொழி அது இதுன்னு சொல்கிறாரு. அதால் எங்களை உசுப்பிடுவார் இவரை வந்து தூக்கில் போடுங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டது. அப்போது அது பிரபலமாக அந்த போஸ்டர் பேசப்பட்டது.
அப்போது அப்படி இருக்கிற நிலையில தான் சீமானை வந்து என்னமோ இவர் வந்து எதையோ சொல்லிட்டாருன்றதுக்காக இத்தனை இடங்களில் புகார் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் ஒரே வழக்காக மாற்றி அதை வந்து நீதிமன்றம் விசாரிக்கணும் இருந்தது. இப்போ அவர் கைது பண்ணுறேன்னாங்க. இப்போ அண்மையில் வந்து ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் கூட அவதூறு வழக்குகளில் கைது செய்யலாம், ஆனால் கைது செய்யணும் என்ற கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. அது நீதிமன்றத்தில் வந்து வழக்கு விசாரணைக்கு வருகிற போது அது வந்து ஃபைனலைஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி, அந்த கைது இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இப்போ இது என்னென்னா, இப்படி பல்வேறு இடங்களில் புகார் கொடுத்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது. இப்போ உண்மையிலே இப்போ இது இந்த பெரியார் விமர்சனம் குறித்து புகார் தரணும்னா ஹோல் அத்தாரிட்டி கி வீரமணி தான், அவர் தான் புகார் கொடுக்கணும். எல்லாத்தையும் மொத்தத்தையும் அவர் தானே வச்சுருக்கிறார். அன்னையிலேருந்து பெரியார் இருந்தபோது அவர் என்னையெல்லாம் எதையெல்லாம் வச்சுருந்தாரோ அதையெல்லாம் வீரமணி தான் என்னை வரை அப்பையும் வச்சுருந்தார், இப்பயும் வைத்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவரே கம்முன்னு இருக்கிறார், அதை கடந்து போகிறார். சும்மா இந்த அல்லக்கைங்க ஊருக்கு ஒருத்தன் 2 பேர் இருந்துங்கன்னு அவர் மேலே புகார் கொடுக்குறது, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது இல்லை. அரசாங்கம் இவங்ககிட்ட இருக்கிறதுக்காக போய் பொசுக்குனா ஆனாவூரில் ஒரு புகாரை கொடுத்துன்னு வராங்க. இது எல்லோரும் பார்க்க தானே செய்கிறாங்க. இப்போ நம்ம ஈரோடில் நம்ம நேரடியாக போய் பார்த்தோம். பெரியார்னாங்க யாருன்னே தெரில அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு. இவங்க சும்மா இங்கேருந்து ஒரு சீடை பொண்ணு, பெரியார் மண், அந்த மண், இந்த மண் அப்படின்னு இவங்க வந்து கதை விட்டுங்கிறாங்க. சார் இவங்களில் யாரையும் யோகியன் இல்லை சார். இவர்களோட பெயரை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு இவர்கள் யாரும் நல்லவர்கள் இல்லை. யோகியன்னா கூட கோச்சிப்பாங்க, என்ன நான் யோகியன் இல்லையான்னு. அதால் இவங்க வந்து பெரியாரை கேட்டி நாங்கள் எல்லாம் பெரியார்னு சொல்லிட்டு, இது பெரியார் மண்ணாது. சரி, அப்படியே நீங்கள் வந்து பெரியார் வந்து சமூக நீதிக்காக பாடுபட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதில் 1% கூட உண்மை இல்லைன்னு நான் பார்ப்பேன். சரி, அப்படியே உங்கள் வாதப்படி பெரியார் சமூக நீதிக்காக பாடுபட்டார், அவருடைய அரசியல் ஃபாலோவர்ஸ் நாங்கள் அப்படின்னா இன்றைக்கு சமூக நீதி ஆட்சி நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் வந்து சமூக நீதினா ஏதோ நாங்கள் மட்டுமே பாதிக்கப்படுகிறோம், எஸ்சி மக்கள் மட்டுமே பாதிக்கப்படுகிறோம்லாம் இல்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான சமநீதி வேணும்ல. அப்பேற்பட்ட சூழல் தமிழகத்தில் இருக்கா? நீங்கள் ஜென்ரலாக பேசுங்க. இல்லை, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா மகளிர் பயண திட்டம் மூலமாக சுமார் 620 கோடி மகளிர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. மாதம் தோறும் 900 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு சேமிப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பட்டியலிட்டே காமிச்சிருக்காங்களே. அதான் சார், அதாவது ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, வட்டிக்கு வாங்கி ஒட்டியானம் வாங்கினானா சார், அதுக்கப்புறம் ஒட்டியானத்தை விற்றானா, வட்டிக்கே சரியாக போச்சான். அப்போ அந்த அசல் என்னாச்சு? இப்போ ஏற்கனவே போக்குவரத்து நிறுவனங்கள் வந்து நஷ்டத்தில் ஓடுது, நாடே நட்டத்தை டே பை டே திவால் ஆகின்னு தானே வருது. எடப்பாடியார் ஆட்சி இருக்கிற போது வந்து 5.5 கோடியோ ஏதோ கடன் வச்சுருந்தாங்க 10 வருடத்தில். இவங்க வந்து ஒரு 3 வருடத்தில் 3.5 ஆண்டுகளில் அது 8.5 கோடியாக மாறிடுச்சு. அப்போது 3.5 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கி, சார் கடன் வாங்கி பொண்டாட்டிக்கு ஒன்றா லிஃப்ட்டுக்கு வாங்கி கொடுப்பானா சார்? சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பஸ்ஸுக்கு லிஃப்ட்டுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் வந்து பஸ்ஸில் பணம் கொடுத்தானே போனாங்களா இல்லையா? இல்லை எல்லாருமே வீட்டில் முடங்கிட்டாங்களா? இல்லை எல்லோரும் பெண்கள்லாம் நடந்தே போனாங்களா? இல்லையே. அப்போ இது ரொட்டீன் வாழ்க்கை. இது 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 இப்படி தான் கடந்து போகணும். எந்த பொருளையும் இலவசமாக கொடுப்பதற்கு நீ கல்வியை கொடு, மருத்துவத்தை கொடு, வேலைவாய்ப்பை கொடு. இனி போய் வந்து சோறு போடுறேன்னு நீங்கள் பாருங்கள். முதல்ல வந்து 1 கிலோ அரிசி 2 ரூபான்னாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்புறம் 1 ரூபான்னாங்க. அப்பயே சொன்னாங்கலாம், இவங்க பாரு இன்னும் கொஞ்சம் நாளில் இலவசமாக கொடுப்பானுங்க பாரு அப்படின்னா, அதே மாதிரி இப்போ இலவச அரிசி ஆகிப்போச்சா? இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள், இந்த பொங்கி திங்கிற வேலை கூட உங்களுக்கு வேணாம். எதுக்கு போய் பொங்கிக்கின்னு அதுக்கு வந்து கேஸ் விலை ஏறி போச்சு, அது ஏறி போச்சு, கரண்ட் ஏறி போச்சு, ஸ்டவ் ஏறி போச்சு, கிருஷ்ணால் விலை ஏறி போச்சுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஒரு டோக்கன் தரோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 5 பேரா? 5 பேருக்கு குறித்தான ஒரு டோக்கன் தரோம். ஒரு சென்டர் வச்சுருப்போம். நீங்கள் அங்கே வந்து அந்த டோக்கனை பாத்திரம் நீங்களே எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தில் வாங்கின்னு அப்படியே போய் சாப்பிடுங்க. பிரச்சனை முடிஞ்சது. சமூக நீதி மாடல் ஆட்சி அடுத்த தேர்தலில் இந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் கொடுக்கும். பெண்களும் ஆண்களும் வந்து சரிசமமாக நடத்தப்படணும். வீட்டில் பெண்கள் மட்டுமே சமைப்பதால் அது பெண்ணடிமை, இது பெரியாரிசத்துக்கு எதிரானது. எனவே வந்து பெண்கள் வீட்டில் சமைக்கக்கூடாது, பெண்களுக்காக நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு இலவசமாக கஞ்சியை ஊற்றுனா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயங்குது,
அந்த விஷயத்துக்கு நம்ம ஆளுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. ஏன்னா இவங்களே கொஞ்சம் இப்போது சாதாரணமாக ஒரு 11% பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்குது இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் முடிஞ்சிடும். அதால் இந்த இலவசங்கள்ன்ற பேரில் இவங்க கொடுக்குறாங்களா, இதுதான் சமூக நீதியா சொல்லுங்கள்? அப்போ சமூக நீதியை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருக்கு அருகதை இருக்குது? ஒரு பெண் சாதாரணமாக இங்கே நடமாட முடியுதா? பெரியோர் பெண் அடிமை பண்ணாருன்னா இவங்க கேட்குறான், ஏன் வந்து காலேஜில் போய் அந்த புள்ள பேசியிருந்தது 8 மணிக்கு ஏன் பேசியிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு சமூக நீதியை நிலைநாட்டினோம்னா ஒரு அக்ரன்ஸ், ஒரு அட்டூழியம் நடக்கிற போது, ஒரு அத்துமீறல் நடக்கிற போது அதன் மீது எடுக்கிற நடவடிக்கை தான் அந்த சமூக நீதியை மீட்டு கொண்டு வரும். அப்போ நீங்கள் பல வழக்குகளில் குற்றவாளிகளை காப்பாற்றுகிற போது நீங்கள் எப்படி சமூக நீதியை நிலைநாட்ட வந்தவர்களும் சொல்ல முடியும்? ஆக்சுவலாக சொல்ல போனால் இது சமூக நீதிக்கு நேர் எதிரானவங்க தானே இது. அதால் இவருக்கும் அதை சொல்கிறதுக்கெலாம் அருகதை எல்லாம் இல்லை சார். கடந்த ஒரு சில தினங்களாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் தமிழருக்கும் டிவிகே தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில பெரிய ஒரு ஃபைட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து பேசிய நிகழ்வை விமர்சித்திருந்தாங்க. இது பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சைடு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இது திரள் நிதி மூலமாக சீமான் பணத்தை ஈட்டுகிறார் அப்படின்னு சொல்லி திரள் நிதி குறித்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறது? இல்லை, முதல்ல விஜய் கட்சியில் இருக்கிற திரள் நிதினா என்னன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் அந்த காலத்தில் அண்ணாதுரை காலத்திலிருந்து கூட்டம் போட்டாங்கன்னா திமுககாரர்கள் கூட்டத்தில் துண்டு ஏந்தி வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் என்னது? அதுதான் திரள் நிதி. கம்யூனிஸ்ட்காரில் ஒன்று சொல்லுவாங்க, இவங்க தகரம் கண்டுபிடித்துக்கு முன்னாடியே உண்டியலை கண்டுபிடிச்சவனுவேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் திரள் நிதி. அப்போ வந்து இந்த மாதிரி மேனுவலாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அக்கௌண்ட் இருக்குதுன்றதால அக்கௌண்ட்டு கூகுள் பே அது இதுன்னு ஏதோ ஒரு திரள் நிதியை தராங்க. இப்போ என்ன பிரச்சனை? மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் இயங்க முடியாது. மக்களுடைய பங்கு உண்மையாக இருந்ததுன்னா அவன் நாளைக்கு கேள்வி கேட்பான், ஐயோ என்னையா இன்னும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நாங்களாம் வந்து எங்கள் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இப்போ என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அதால் இது சர்வசாதாரணமாக நடக்குது சார். இன்றைக்கி ஒரு சில கட்சிகளில் எல்லா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள்லாம் பணத்தை கொடுத்து கேஷாக கொடுத்து அந்த கேஷை கட்சியின் அக்கௌண்ட்டில் அதை ஒயிட்டாக்குற வேலை நடக்குதுலாம் செய்தியெல்லாம் வந்தது பார்த்தீங்களா? இது எல்லாமே தில்லாலங்கடி வேலை தான். அதால் இப்போ சீமான் என்ன சொன்னார்? சீமான் ஒன்றும் பெருசாக தப்பு சொல்லலை. இப்போது பிரசாந்த் கிஷோர் வந்தார்னா உங்களுக்கு தெரியும் 350 கோடி 450 கோடின்னாங்க இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது அது பணம் அதிகமாக இருக்கிறதுன்றதால தானே பிரசாந்த் கிஷோர் வராரு. இல்லைன்னா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் இப்படியா சார் ஓட்டு கேட்டாங்க? இப்போ கலைஞர் இருக்கிறபோது வரை கூட திமுக இப்படி தான் ஓட்டு கேட்டுச்சா? யாராவது ஒரு அதுக்காக ஒரு ஆளை கூட்டாந்து வச்சு இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படி நிற்கணும், எப்படி தலையை வாரணும், இதையெல்லாமா கேட்டு சார் இருந்தாங்க? இல்லை. அப்போ இன்றைக்கு பணம் இருக்கிறது, உங்கள்கிட்ட திறன் குறைந்து இருக்கிறது. அப்போது மக்களை வந்து இன்றைக்கி மக்கள் வந்து கொஞ்சம் நாகரிகமாகறான். நாகரிக காலத்தில் அவனை எப்படி ஏமாத்துறதுன்னு ஒயிட் காலருக்கு தான் தெரியும். நம்ம அந்த காலத்து ஆளுங்க நமக்கு வந்து இந்த நாகரிக உலகத்தில் எப்படி இவனை டெக்னிக்கலாக ஏமாத்துறதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ டெக்னிக்கலாக ஏமாத்துறதுக்கு அவனோட மைண்ட் செட்டில் போய் நம்ம நிற்கிறதுக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச ஆளை கொண்டாந்து வச்சு தான் ஜெயித்தாங்க. நீங்கள் திமுக இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்குமா சார்? 10 வருஷம் வெளியே இருந்தாங்கல்ல. கருணாநிதி அவர்கள் சாகும்போது கூட ஐயோ நம்ம திரும்பவும் போக முடியல இருந்தேன்னா அந்த மனசு செத்துருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கருணாநிதியோட ஸ்டாலின் அவர்கள் என்ன திறமை வாய்ந்தவரா சொல்லுங்கள்? இல்லை அவங்க அப்பா சும்மா வேஸ்ட்டு மொக்க, இவர் தான் சூப்பர், அதால் தான் ஜெயிச்சார்னு சொல்ல முடியுமா? அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் இருந்தது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ சார் நீங்கள் விஜய் வந்து இப்போ யாருக்கிட்ட சார் பார்த்து பேசுவார்? இப்படி நம்ம வந்து விஜய் அரசியலை இன்னும் ஒரு பெருசாக ஒன்றும் வெளியில் வர நம்ம இப்போ ஒன்றும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் விஜய்க்கும் மக்களுக்குமான நேரடி தொடர்புன்றது எத்தனை பேர் சார் விரல் விட்டு எண்ணிடலாம்? இல்லை, தலைமை அப்படின்னாலே அப்படித்தானே இருப்பாங்க. குறிப்பிட்ட நபர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், அந்த அடிப்படையில் தான் பார்க்க முடியும். சாமானியம் போய் பார்க்க முடியாது. இது எல்லா கட்சியிலும் அமைப்புகளில் இருக்கக்கூடிய செயல்பாடு தானே. சாமானியன் கூட அவர் ஒட்டி உறவானன்னு சொல்லலை. இவரோட தொடர்பு எதுவரை? இப்போ நான் இப்போ காலையில் ஏஞ்சேன் சார், காலையில் வெளியில் போகிறோம், வாக்கிங் அது இதுன்னு போகிறோம், ஒரு 10 100 பேர் 200 பேரை பார்த்துருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 20 30 பேரையாவது நம்ம கூட குறைஞ்ச ஒரு 50 பேர் நம்ம கூட பேசியிருப்போம். எத்தனை? ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு 50 பேர் பேசியிருப்போம். அப்புறம் வீட்டுக்கு வரோம், டிரைவர் தம்பி வராரு, அவங்க வராங்க, வேறு ஒரு 4-5 பேர் வந்து நம்மளை பார்க்க வராங்க. அப்படி இப்படின்னு இப்போ வந்து மத்தியானம் ஆகுது. இதுவரை நான் வந்து ஒரு 70 பேருக்கு மேலே நான் நேரடியாக பேசியிருப்பேன். இப்போ இந்த குறை பொழுதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக
குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாம் வந்து ஒரு 100-200 பேரை நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அவனோட முகபாவனை, அவனோட ஸ்டைலு, அவனோட லைஃப் ஸ்டைலு, முந்தானத்து எப்படி இருந்தான், போன வாரம் எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கான், அவனோட மனநிலை என்ன, எல்லாமும் ஓரளவுக்கு நாம் படிச்சிருப்போம்னு வச்சு தெரிஞ்சுப்போம். இப்போ விஜய் அப்படி எத்தனை பேர் கூட பார்ப்பார். ஒரு நாளைக்கு எந்திரிக்கிறார் சார், அதிகபட்சம் ஒரு டிரைவர் எங்கன்னா வெளியே போனால் டிரைவர் கூட பேசுவார். அசிஸ்டண்ட் யாராவது இருந்தால் நீ சொல்கிறது தான் அந்த ஆள் கேட்பான், சொல்லுவான் இல்லையா. அவங்ககிட்ட மனம் விட்டும் பேச முடியாது. ஒன்றா சிலப்போ டிரைவர்கிட்ட ஒன்றா காரில் போக சொல்லி என்னையா இப்படி ஆகுது, ஊர்லாம் எப்படி ஆகுது, என்னையா ரேஷன் கிஷன்லாம் கிடைக்குதா, போதா வருதா அப்படின்னு டிரைவர். அப்புறம் பிஏ, வேறு யார்கிட்ட பேசுவார். இப்போ சப்போஸ் அவருக்கு ஒரு ரெக்ரியேஷன் தேவைப்படுதுன்னா நாம் பல இடங்களில் போகலாம். ரெக்ரியேஷன் அவரை தேடி வந்துடும். அதுவும் கட்டா நேராக ஷூட்டிங் போவார். ஷூட்டிங் போனார்னா யார் கூட இவர் பேசுவார், ஒன்லி டைரக்டர் கூட பேசுவார், அவ்வளோதானே. கேரவனில் இருப்பார் சார், ஷார்ட் ரெடினோடனே நேராக வருவார், நடிப்பார், திருப்பியும் கேரவனில் போயிடுவார், திருப்பியும் வந்து நடிப்பார். அப்படியே பேக்கப்னா அப்படியே காரில் உட்காருவார், வீட்டுக்கு வந்துடுவார். ஒரு பைக்கு ஓட்டினா கூட ஒரு ட்ரே மாதிரி இருக்கிற வண்டியில் நிற்க வச்சுட்டு தான் அந்த வீலுகளெல்லாம் கட்டிட்டு சும்மா இப்படி 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 ஆட்டி ஆட்டி ஃபேனை பறக்க விட்டு முடி பறக்கிற மாதிரிலாம் சீன் எடுக்க. இதுதான் இவரோட உலகம். நான் இதை குறை சொல்ல, அவரோட சர்க்கிள் அவ்வளோதான். அதை மீறி அவர் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது சரிப்பா அதுக்கு யாரா ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இல்லைங்க இவ்வளோ ஆகும், காசு தானே அது பார்த்துலாம். அப்போ அதுக்கு அது கொழுப்புன்னு கூட சொல்லலாம்ல, அதுக்கு ஒரு வார்த்தை மிதமிஞ்சிய பணம்னு சொல்லலாம். இல்லை அவங்களுக்குலாம்ப்பா பணத்திமிருப்பா. இப்போ சிலர்லாம் இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷனை கூட பெருசாக ரொம்ப ஆடம்பரமாக பண்ணும்போது அம்மா அவனுக்கு என்னப்பா பணத்திமிரு, பணக்கொழுப்புப்பா, தண்ணி மாதிரி விடுவான்பா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தெரியும்பான்னு ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்லுவாங்க இல்லையா. அதனால் ஒரு படத்துக்கு 300 கோடி 200 கோடின்றாரு. இப்போ என்ன மிஞ்சி போனால் ஒரு 500 கோடி வாங்க போகிறானா? 50 ரூபான்னா நமக்கு பெரிய காசாக இருக்கலாம், ஒரு 500 கோடி ரூபாங்கிறது அவங்களுக்கு சின்ன காசு தானே, ஒரு பார்ட் ஆஃப் மணி தானே அது. அந்த நோக்கத்தில் அவர் வந்து சொல்கிறார். அவர் ஒன்றும் வந்து விஜய் அவர்களை வந்து குறை சொல்லணும் அப்படிலாம் சொல்லலை. சாதாரணமாக அவங்க பணக்கொழுப்பு அப்படின்றாங்களே, அதுக்கு இவனுக்கு வந்து திரள் நிதியை போய் கணக்கு பண்ணி சொன்னால் முதல்ல விஜய் அரசியல் ஆகிறாரோ இல்லையோ, விஜய் கூட இருக்கிறவங்க அரசியலாக மாறணும். நீங்கள் மெய்யதானன்னு ஒரு ஆளை பார்த்துருக்கீங்க, இந்த ஆள்லாம் எங்கே மூஞ்சி வச்சுப்பான்னு தெரில. விஜய்னு சொல்லாதீங்க, ஒன்று தளபதின்னு சொல்லுங்கள், இல்லை தலைவர்னு சொல்லுங்கன்னு ஒரு இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் உட்காந்து பேசுகிறாரு. அவரோட அரசியல் அனுபவம் என்ன, அவரோட வயது என்ன, அந்த மனுஷன் தளபதின்னு சொல்லுங்கள், இப்போ என்ன சொல்கிறாரு தருதலைன்னு சொல்லுங்கன்றார். இப்படி தான் அந்த இமேஜை பார்த்து எல்லோரும் ஓடுறாங்க சார். இவங்களெல்லாம் விஜய் எப்போ புரிஞ்சுக்கின்னு அவருக்கு நேரடியாக இந்த விஷயங்கள் உணர்றாரோ அப்போ தான் விஜயால் ஏதாவது பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, நேற்று இந்த மாதிரி ஐயநாதன் மாதிரி போன்ற நபர்கள் நம்புவார், இன்றைக்கி வந்து ஆதவர்ஜனை நம்புவார். ஏற்கனவே வந்து புஷி ஆனந்த் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன் வந்ததை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் எதால், இவருக்கு காட்டுகிற சீன் தான் சீன், இவர் உண்மையான சீனை பார்க்குறதில்ல. எப்படி ஷூட்டிங்கில் வந்து நல்ல மாளிகை மாதிரி இருக்குது, அப்புறம் பின்பக்கம் பார்த்தா வெறும் கட்டையாகுது, வெறும் பெயிண்ட் அடிச்ச மாதிரி தான் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் விஜய் இருக்கார். அவர் கொஞ்சம் எஜத்தியான அரசியலை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சீமான் போன்ற நபர்களை அவர்கள் கட்சியில் உள்ளவர்கள் விமர்சிப்பதை அவர் அலோவ் பண்ணக்கூடாது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.